Hi friends, welcome to Police Family. இன்னைக்கு சும்மா சாப்பாடு ஒண்ணு செய்யலாமா? சும்மா சாப்பாடு சும்மாதான் சாப்பாடு செய்யறோம். எப்ப காசு கொடுத்து பண்ண அதுல சும்மா எப்ப பார்த்தாலும் ஒன்னா காய் போட்டு செய்வோம். சரி. இல்லைன்னா சிக்கன் போட்டு செய்வோம். மட்டன் இருக்கு. எதுவுமே இல்லைன்னா நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, முட்டை போட்டு செய்யுங்கம்மா வாங்கிட்டு வரேன் அப்படிமாங்க. அது வேணாம், நம்ம வீட்டுல வெங்காயம் தக்காளி இந்த சீரகம் மிளகு இது எல்லாம் வச்சு ஒரு சாப்பாடு செய்யலாம். வெங்காயம் தக்காளி சீரகம் அது என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா இந்த பெங்களூர் ஸ்டைல்ல எல்லாம் அரிசி பருப்பு சாதம் வைப்பாங்க. ஆமா, சித்ரான்னமோ கலானமோ அது நமக்கு வேண்டாம். அந்த சாப்பாடுலயே இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணா எப்படி இருக்கும், சிக்கன் அந்த மாதிரி. இது வந்து சும்மா சாப்பாடு, சும்மா இந்த பருப்பு எல்லாம் வேண்டாம். சரி, சும்மா தக்காளி வெங்காயம் சீரகம் மிளகு. ஈரோடு பருப்பு சாதம்ங்கிற மாதிரி அரிசி பருப்பு சாப்பாடு மாதிரி சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி செஞ்சு போகலாமா? ஓகே, போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈரோடு அரிசி பருப்பு சாதம் மாதிரியே பருப்பு போடாம சும்மா ஒரு சாப்பாடு வாங்க. Hi friends. Hi friends. இப்போ நம்ம லாஸ்ட் சும்மா சும்மா இன்னைக்கு எல்லாமே சும்மா ஒரு சாப்பாடு, சும்மா 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 அந்த மாதிரி ஓகேவா? நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது. யாரு கேட்பா? எனக்கு நானே கேட்டுப்பேன். உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா கிளம்பிக்கலாம். சரி, இருக்கு. வீடியோ முடிச்சு கிளம்புங்க. நம்ம தெய்வத்தை பற்ற வைக்க வேண்டும். சொல்லலாமா? ஓகே, வைக்கலாமா? மெல்ல மெல்ல மெல்ல. ஓகே, டன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சூடாகணுமா? சூடானதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டு அதனால ஒரு பாட்டை என்ன காஞ்சிருச்சா? என்ன இங்க இருக்கு. இப்போ ஆயில் ஊத்திக்கலாம். எது ஆயில்? தேவையான அளவு ஆயில். தெரியுதாப்பா? ஓகே, ஆயில் தெரிஞ்சதும் கடுகு எடுத்துட்டு மன்னிச்சு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வீட்டுல ஒரு முடி போட்டு இருக்கும் கடுகு அதை எடுத்துவாங்க. அப்படியேதான் ஃப்ரெண்ட்ஸ், மறந்து போகுது. இந்த மறதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொடுங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம் மிளகு தேவையான அளவு, எல்லாமே தேவையான அளவு. நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்து, ஒரு டம்ளர் அரிசிக்கு அளவு எண்ணெய், சீரகம் மிளகு, தக்காளி வந்து சின்னதா இருந்தா ஒரு 2 தக்காளி. ஓகே, 2 தக்காளி. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம். ஓகே, ஒரு 5-6 பல். ஒரு 20-22 பல்லு பக்கத்துல இருக்கு. அது வந்து பல்லா கட் பண்ணா அவ்வளவு வந்துரும். ஓகே, டன். கடுகு பொரிஞ்சதும் சீரகம். ஓகே, இதுவா இருந்தாலும் சீரகம் மிளகு போட்டாச்சு. ஓகே, சீரகம் மிளகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை பூண்டு. ஓகே, இது போட்டதுக்கு அப்புறம் ஓகே, ஒரு 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம் போடுங்க. ஓகே, இப்போ தக்காளி சின்னதா 2 தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரணும். அப்படிதான் இருக்கும்.
நம்ம புகைப்படம் எடுக்கிறோம் இல்லையா, அதனால வீடியோ புகைப்படம் வீடியோ. ஓ இப்ப வந்து உப்பு கொஞ்சம் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு தேவைக்கேற்ப உப்பு நம்ம பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். ஓகே, ஓகேவா? சாப்பிட முடிச்சதுக்கு அப்புறமா உப்பு கம்மியா இருந்ததுன்னா இல்ல, அரிசி போடுறதுக்கு முன்னாடி. ஓகே, நெக்ஸ்ட் மஞ்சள் எடுத்து கொட்டுங்க. மஞ்சள் போடுங்க எல்லாத்தையும். கொஞ்சம் மஞ்சள். அப்புறம் அந்த மிளகாய் தூள், மிளகாய் தூள் அதையும் போடுங்க. அப்புறம் இந்த சாம்பார் பொடி, சாம்பார் பொடி அதுவும் கொஞ்சம் கொஞ்சம், எல்லாம் ஒரு சாம்பார் பொடி 1 ஸ்பூன், எல்லாமே ஒரு ஸ்பூன். ஆமா எல்லாமே பொதுவா இல்ல, சாம்பார் பொடி சாம்பார் பொடி, மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன், மஞ்சள் தேவைக்கேற்ப. ஆனா உங்க வீட்டுல வந்து கொஞ்சம் நல்லா டார்க் ஃபிஷ்ஷா சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே டன். இப்போ தண்ணி, அளவு தண்ணி ஊத்திக்கலாமா? கேமராமேன் அந்த டம்ளர் எடுப்பா, கொண்டு வாங்க. ஓகே டன். டம்ளர் கீழே இருக்கு, நீங்க கம்மி பண்ணுங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. அதேதான். நானும் 2 டம்ளர் தண்ணி. புகை வருதுன்னு தெரியுதுலாம், கொண்டு அங்க வைக்கிறீங்க. 2 டம்ளர் வருது, சும்மா கொஞ்சமா அவ்வளவுதான். எப்படி தெரியுது? சுடிக்கா நான் சும்மா பண்றீங்களோன்னு இருந்தேன். கேமராமேன் ஓடிட்டாப்ல பயந்து. எல்லாம் போட்டாச்சா? ஓகே, இப்ப என்ன பண்றது? அரிசி வந்து கழுவி உள்ள போட்டுடலாம். ஓகேவா? அரிசி கழுவி மறந்துட்டுங்க. நான் கீழே கழுவிட்டேன். நான் போய் வடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் காத்துக்கோங்க. சாரி, அரிசி ஓகே. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சூடாகுது, அடுப்பு நல்லா கம்மி பண்ணுங்க. இன்னைக்குதான் கம்மி பண்ணா அடிக்கிற காட்டுக்கு ஆஃப் ஆயிடும். எத்தனை வாட்டி அடுப்பு பத்த வைக்கிறது? அரிசி இருக்கா போட்டா? இருக்கு. சீக்கிரமா வந்துட்டேன். போடலாமா? அரிசி போட்டுடலாமா? 1 டம்ளர் அரிசி. ஆமா, கேமரா காட்டிடு. அரிசி மேல ஓகே. மேலன்னா நான் மேல ஏறிதான் ஜம்ப் பண்ணி போட்டுங்க. அப்புறம் நீ செஞ்சு நெக்ஸ்ட் நம்ம போட்டிருக்கிற உப்பு காரம் எல்லாம் சரியாக உள்ளதா என்று செக் பண்ணுங்க. அனைத்து உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா உள்ளது. சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். உப்பு கூட என்ன கொஞ்சம் நான் சொல்றது கூட கிளியர் சொல்ல ஓகே. இப்ப ஒரு முடியலாம். ரப்பர் போட்டியா? எல்லாம் போட்டாச்சு. ரப்பர், பென்சில் எல்லாம் போட்டாச்சு. நம்ம விசில் எடுத்துடலாம். க்ளோஸ் பண்ணுங்க. விசில் எடுத்து க்ளோஸ் பண்ணுமா? ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், ஒரே விசில் சாப்பாடு ரெடி. ஓகே, இப்ப ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு.
ஒரு 5 minutes கழிச்சு குக்கரை ஓபன் பண்ணி எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்ப விசில் அடங்கி வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. மெல்ல மெல்ல வளரலாமா? ஓகே, அவ்வளவுதான். 2 minutes ரெடி. ஒண்ணு இதுல என்ன சுத்தமா அந்த மாதிரி கொலை கொலைன்னு போயிடும். நல்லா இருக்கு. ஓகே, இது அப்படியே பவுல் செக் பண்ணலாமா? இந்த பவுல் செக் பண்ணுங்க. சூப்பர். சூடா இருக்கு. நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இது மேல கொஞ்சம் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நெய்யோ இல்ல கடலெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். சூப்பர். சூடா இருக்கு பாத்து. ஓகேவா? டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதுல எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா? நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்லயே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க.